அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு கல்வி உதவித்தொகை திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கல்வி உதவித்தொகை அப்படின்னா, பாரத பிரதமரினுடைய கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, நம்ம +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு கல்வி உதவித்தொகை திட்டம் தான் இந்த பாரத பிரதமருடைய கல்வி உதவித்தொகை திட்டம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் பயன்படும் இந்த உதவித்தொகை திட்டம் அப்படின்னா, +2ல் 80% மார்க் வாங்கியிருக்கணும். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, 80% அபோவ் மார்க்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் சேர்றது ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், வெட்டினரி மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் காலேஜாக இருக்கலாம், இந்த மாதிரி பொறியியல் கல்லூரியாக இருக்கலாம். எந்த கல்லூரியில் வேணாலும் படிக்கலாம். அந்தந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான உதவித்தொகையை நம்முடைய மத்திய அரசாங்கம் பாரத பிரதமருடைய கல்வி உதவித்தொகை திட்டத்தில் தராங்க. ஒன்று, இதில் வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஏ, பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதுவே வந்து நீங்கள் எம்எஸ்சி, எம்காம், எம்சிஏ அந்த மாதிரிலாம் பிஜி படிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபான்னு கணக்கு பண்ணி வருஷத்துக்கு 20,000 கொடுக்குறாங்க, 10 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், வெட்டினரி சயின்ஸு, அப்புறம் பிஎஸ்சி அக்ரி இதெல்லாம் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் 3 ஆண்டுகள் வந்து வருஷத்துக்கு 12,000 ரூபாய் தராங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் முதல் 3 வருஷத்துக்கு. 4வது வருஷம் 5வது வருஷம் அவங்க படிக்க போகும்போது வருஷத்துக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் அந்த 2 வருஷமும் கொடுக்குறாங்க. அப்படி வந்து ஒரு அருமையான திட்டத்தை வந்து நம்முடைய பாரத பிரதமருடைய கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து நமக்கு வழங்கிட்டுருக்கு. சரி, இந்த உதவித்தொகை திட்டத்தை பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கல்லூரியின் மூலயமா இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாரத பிரதம மந்திரியினுடைய கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாவே இந்த திட்டம் வந்துடும். அது மூலயமாவும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். இப்போது இதுக்கு வந்து இந்தியா முழுக்க மொத்தம் வந்து 82,000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. 41,000 மாணவர்கள், 41,000 மாணவிகளும் 41,000 மாணவர்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த கம்யூனிட்டியாக இருக்கணும்னா, கம்யூனிட்டிலாம் கிடையாது, நீங்கள் ஜென்ரலாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் வேறு ஏதாவது இருக்கான்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆண்டு வருமானம், பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 4,50,000 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து அதை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் 75% வந்து அட்டண்டன்ஸ் வச்சுருக்கணும், 50% மேலே மதிப்பெண்கள் வச்சுருக்கணும். ஒவ்வொரு செமஸ்டரோட இறுதியில் உங்களுடைய தேர்ச்சி விகிதம், இல்லைனா நான் செமஸ்டராக இருந்தால் இயர் எக்ஸாமில் கடைசி போர்டு எக்ஸாமில் வந்து நீங்கள் 50%க்கு மேலே மார்க் வாங்கியிருக்கணும், 75% அட்டண்டன்ஸ் வச்சுருக்கணும். உங்களுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ரினியூவல் பண்ணிக்கலாம். பாரத பிரதமருடைய அருமையான ஒரு கல்வி உதவித்தொகை திட்டம் தான் இந்த பாரத பிரதமர் கல்வி உதவித்தொகை திட்டம். இது +2 முடிச்சுட்டு கல்லூரி போகிற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி +2ல் வந்து 80% எடுத்த அனைத்து சமூக மக்களும், மாணவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நன்றி.